ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வருஷம் குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி படிக்கிறதுனால எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஆரம்பித்தேன். சரி, ஒரு ஸ்டடி பிளான் போட்டால் தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு நான் ஸ்டடி பிளான் ஆரம்பித்தேன். சரி, மந்த்லி ஸ்டடி பிளான் போடலான்னு தான் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோடய ஃபேஸஸ் இப்போ பாப்பா எல்லாம் இருக்கிறதுனால என்னால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி பிளான் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீக்லி பிளான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எக்கனாமிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய 11th எக்கனாமிக்ஸ் புக்லேருந்து ஏன்னா வேர் டு ஸ்டடியில் பார்க்குறப்ப 11th 12th போர்ஷன்ஸ் தான் எக்கனாமிக்ஸில் மோஸ்ட்லி கவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 11th எக்கனாமிக்ஸ் புக்கை கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாகில் இந்த வாரம் போட்ட 11th எக்கனாமிக்ஸில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன் அந்த புக்கை மட்டும் கவர் பண்ணால் நம்ம சிலபஸில் எவ்வளோ கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.